ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுரக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க ரொம்ப சிம்பிளானது அண்ட் டேஸ்டியானது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் காரத்துக்காக வரமிளகாய் எடுத்துக்கிறேன். அது கூட வேர்க்கடலை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். அதாவது எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்கும் போதே அந்த மேலே இருக்க தோல் எல்லாம் ரிமூவ் ஆகும். இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முடிஞ்சளவு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டோம், அதனால் குட்டியாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நாம் இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகிடும். அதுவே தண்ணி விட்டு வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்க்க போகிறோம். அதாவது மிளகாவும் வேர்க்கடலையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்க போகிறோம். நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் வரமிளகாய் சேர்க்கலைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிட்டா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வெறுமனேவும் சாப்பிட்லாம், இல்லை சாதத்தோடையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.